என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. பிரியா, ஏ பிரியா, டோர் ஓபன் பண்ணு. எதுக்கு வெளியே லாக் பண்ணிருக்க? பிரியா, கொஞ்ச நேரம் இருங்க, வரேன். ஏ எதுக்கு வெளியே லாக் பண்ணிருக்க? ஓபன் பண்ணு. இருங்க இருங்க, கொஞ்ச நேரம் வரேன். பாத்துக்கா, குளிக்கிறதுக்கு வந்து நான் ஷர்ட் கூட எடுத்துட்டு வரல. எதுக்கு வெளியே பூட்டி போட்டிருக்க? பூஜா வந்திருக்கா சஞ்சய். பூஜா வந்திருக்காளாம்? அதுக்கு எதுக்குடி என்ன பூட்டி போட்டிருக்க? சாரி கேட்ட வந்திருக்கா, நாங்க சாரி கட்டிட்டு இருக்கோம். போச்சுடா. பிரியா, வேற ஏதாவது ரூமுக்கு போலாம்ல? ஒரே ரூம் தான் இருக்க மாதிரி என்ன இங்க பூட்டி போட்டிருக்க? முடிஞ்சு வரேன். சூப்பரா இருக்கு. அத்தா, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னமா, நீ அழகா தான் இருக்க. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா என்ன? நான் சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நான் நினைச்சதை முடிக்காம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஓ அப்படி. ஏன் சஞ்சய், அழகா இருக்கா? ஆமா குட்டிமா, பேசாம நான் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். கனிக்கு சாரி கட்டணும்னா ஒன்னதான் கூப்பிடுறான். இங்க வந்ததுக்கு பிறகு பூஜாவை ஒன்னு தேடி வந்துட்டான். பேசாம ஒண்ணு பண்றேன். வீட்டு ஃப்ரெண்ட்ல பிரியா பியூட்டி பார்லர்னு ஒன்னு ஆரம்பிக்கேன். வருமானம் ஆகா ஓகோன்னு வரும்லாம். ஆமா, ஏன்னா நான் பியூட்டிஷியன்ல படிச்சிருக்கேன். ஏன் பூஜா, இவ சாரி கட்டுவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதானே, நான் இதை கேட்க மறந்துட்டேன். அக்கா, நீங்க இங்க வரதுக்கு முந்தையே உங்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நீங்க அந்த ஆண்டிக்கு பொண்ணு இருக்காலாம், யார் ஆண்டி சொல்ற? அவங்க பேர்லாம் ரொம்ப தெரியாதுக்கா. ஆனா ஒரு அக்கா கூட நீங்க நின்று போட்டோ எடுத்திருப்பீங்க. சாரா? நீங்க போட்டோலாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை டேக் பண்ணி அந்த அக்கா போட்டிருப்பாங்க. ராஜேந்திர மாமாக்கு பொண்ணு. இந்த வீடு உங்களுக்கு அம்மாட்ட இருந்து வாங்கி தரதுக்கு அத்தா கூட அந்த அங்கிளும் வந்திருந்தாங்கலாம், அப்ப பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கும் போது அப்பப்ப பாத்திருக்கேன். ஆனா பேரெல்லாம் தெரியாதுக்கா. அப்ப நாங்க வரதுக்கு முந்தையே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா மேடம். ஆமாத்தா. ஆமா, கல்யாண பொண்ணு மாதிரி கிளப்பி விட்டுருக்கா. எங்க போறீங்க மேடம்? என் ஃப்ரெண்டோட அக்காக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜுக்கு சாரி கட்டினா சரி, ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜுக்கா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டுறாங்களாம். எல்லாரும் பிங்க் கலர் தான். அப்புறம் பூஜா, உனக்கு தானே கல்யாணம்? நான் ஆசைப்பட்டது ஒண்ணுக்கா, ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்கவே இல்லை எனக்கு. நீங்க டாக்டர் தானே அத்தா? ஆமா, பல் டாக்டர். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய கார்டியாலஜிஸ்ட்னு எனக்கு தெரியும். ஓ. நானுமே டாக்டர் படிக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீட்ல கொஞ்சம் கேப்ல எனக்கு சீட் கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு அப்பவே. ஆனா அம்மா ரொம்ப பாவம் அத்தா. உங்க அம்மா பயங்கர வாய் தான். ஆனா நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேனா, அதான் உனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஆமா, எனக்காக அம்மா எங்க இருந்து இல்லாம லோன் வாங்கி அப்படி இப்படின்னு நானும் படிக்க போறேன்லாம். என்ன ஒரு 3 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, நடுவில் ஒண்ணு சொன்ன இல்ல, அப்படி இப்படின்னு லோன் எடுத்துன்னு. படிச்சு முடிச்சுட்டு அந்த கடனெல்லாம் நான் தான் அடைக்கணும். அம்மா எதுவும் சொல்லல, ஆனா நான் தானே அடைக்கணும். நீ எதுவும் அடைக்கிறதுக்கு தேவை இருக்காது. நீ நல்லா படிச்சா போதும். நீ டாக்டர் ஆகணும்னு யாராவது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத. ஏதாவது வழியில அது நடக்கும். நீ உன் படிப்பை மட்டும் பாரு. ஆமா சஞ்சய், எனக்கு ஒரு டவுட். எங்க சித்தி வந்தா மட்டும் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. பூஜா கிட்ட இவ்வளவு நேரம் நின்னு கதை விடுறீங்க. அது அப்படிதான். சரி அத்தா, இனிமே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? ஆமா, கல்யாண வீட்டுக்கு எந்த பக்கமா போற? பிரியாக்கா காலேஜ் இருக்கலாம், அந்த பக்கம் தான். நாங்களும் அந்த வழியா தான் போறோம். நீ வரையனா வா, கார்லயே கூட்டிட்டு போறோம். இல்லனா பஸ்ல எல்லாம் போனோம். உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா ஓகே. ஆமா, நீங்க எங்க போறீங்க? சஜுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பூஜா. நாங்க இன்னைக்கு போயிட்டு இனிமே 2 நாள் வர மாட்டோம். சஜுனா யாரு? சஜுனா சாராக்கு அண்ணன். ஓ, அந்த அண்ணனுக்கு கல்யாணமா? ஆமா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட், அதனால இன்னைக்கு நாங்க அங்க கிளம்பிடுறோம். அப்ப நானும் உங்க கூட வந்துடுறேன், என்னைய இறக்கி விட்டுருங்க. சரிம்மா. பாய்க்கா. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எங்க சித்தி வந்தா வெள்ளன்னு குறைச்சிட்டு இருப்பீங்க. பூஜா வந்தா மட்டும் நல்ல பல்ல கட்டிட்டு இருக்கீங்க. அவ ஒரு வயசு பொண்ணு, அதனால பல்ல கட்டிட்டு நின்னேன். ஓ, அப்ப வயசு பொண்ணு வந்தா பல்ல கட்டிட்டு நின்றுவீங்களா? ஆமா, எவ்வளவு நாளுதான் ஒரே முகத்தை பாக்குறது. அப்படியா? சும்மா, அந்த பொண்ணு பேசும்போது பாத்துருக்கியா, ரொம்ப வெகுளியா பேசுவா. இவள நம்பு, ஆனா தயவு செஞ்சு உங்க சித்திய மட்டும் நம்பிடாத. ஆமா, எங்களுக்கு தெரியாது யார நம்பனா நம்ப கூடாதுன்னு. அவ கூட சேரலாமே, ஆனா எங்க சித்தி கூட சேரக்கூடாதாம். இது நல்லா இருக்குல்ல கதை? நல்லாதான் இருக்கு. கேவலமா இருக்கு. யாராவது கேட்டா என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாங்க? ஒருத்தங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அவ சொன்னா பத்தியா, நம்ம வரதுக்கு முந்தையே உன்னை பத்தி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சர்ச் பண்ணிருக்கா. சின்ன பிள்ளைல உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா வளர வளர நமக்கும் ஒரு பெரியப்பா பொண்ணு இருக்கா, எப்படி இருப்பாளோன்னு பாக்கணும் எல்லாம் தேடி இருக்கா பத்தியா. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? உன் பேரையும் உங்க அப்பா பேரையும் சேர்த்து போட்டு சர்ச் பண்ணிருப்பா. ஆமால, ஆனா அவளுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ம்ஹும். இப்பதான் நடக்க போகுதா, அதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
அவளை விட அவ டாக்டர் ஆகணும்னு வேற யாரும் ஆசைப்படுறாங்க போல. யாரு? ஒன்னும் இல்ல, கிளம்பு. கிளம்பலாம். நீங்க தான் இனிமே கிளம்பணும். நான் என்ன கிளம்பணும்? நானே கிளம்பிட்டேன். ஐயோ இப்படியே வா. ஒரு ஷர்ட் தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுவே பொண்ணுங்க நீங்கன்னா 6 அடி கூந்தல இழுன்னு இழுக்கிறது. முகத்துக்கு பெயிண்ட், லிப்ஸுக்கு சாயம், கண்ணுக்கு கறி. கரியா? இல்ல எல்லாம் பூசிட்டு வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்லாம். எங்களுக்கு 2 நிமிஷம் தான். ரொம்ப அலட்டிக்காதுங்கண்ணா, கிளம்புங்க. மொட்டை மாடியில துணி காய போட போனேன். மேல டோர் லாக் பண்ண மாதிரி இல்ல, நான் லாக் பண்ணிட்டு வரேன். ஆ என்ன மிஸ்ஸஸ் ரோஹித், ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல. ஆமா டாக்டர், நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லவே இல்லை இன்னும். ஆமா, உனக்கு ஏஜ் என்ன ஆயிடுச்சு? 22 போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி 1 இயர் கூட ஆகல. ஏன் டாக்டர், ஏதாவது இஷ்யூவா? இல்ல இதெல்லாம் கேக்குறீங்களா? நீங்க முதல்ல என்ன இப்பதான் பாக்குறீங்க. ஆனா நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு முதல்ல எனக்கு தெரியும். எப்படி? சஞ்சய் தான் சொல்லியிருந்தாரு. அவர் தங்கச்சி சாராவா அவங்க ஹஸ்பண்ட் ரோஹித் தான் வருவாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேபி இல்லாததுனால சாரா ரொம்ப பயப்படுறான், கொஞ்சம் தைரியப்படுத்தி விடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ரிப்போர்ட்ல உங்க பேரை பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டே நீங்க தானும். இப்பவே இவ்வளவு பயப்படணுமா? இல்ல டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆன அடுத்த மாசமே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு உடனே எதிர்பார்ப்பு இல்லைனாலும் எல்லாரும் கேட்கும்போது அது ஏதோ குறை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பாதி பேர் சந்தோஷத்துல கேட்பாங்க, பாதி பேர் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்பாங்க. இதுல பாதிக்கப்படுறது பொண்ணுங்க நம்ம தானே. எனிவே வாழ்த்துக்கள், பாசிட்டிவ் தான் நீங்க அம்மா ஆக போறீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ டாக்டர். என்ன ஹாப்பியா தானே சொல்லிருக்காங்க? அது ஆனந்த கண்ணீர். ஆமா டாக்டர், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரோஹித் கிட்ட கூட சொல்லாம ரொம்ப நாள் அழுதுருக்கேன். இப்போ நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். நாங்க ஃபேமிலியில யாருக்கிட்டையும் சொல்லல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு. இனிமே சொல்லலாம்லாம். ஹாப்பியா சொல்லுங்க, எல்லாமே ஓகே தான். என்ன ஃபர்ஸ்ட் 3 மாசம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, வெயிட் தூக்காதுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதான் வீட்லயே ஒரு டாக்டர் இருக்காரு, பிரியா வேற கன்சீவா இருக்காங்க. வீட்ல 2 பேருக்கு பாப்பா பிறக்க போகுது. வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா சரி, அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஏன் கிப்பி, உன் வீட்டு கோழிக்கூட்டுல இருந்து முட்டை களவாணியது எவன் பாக்கிறதுக்கு மை தடவி பாக்கிறதுக்கு போனேல? நான் போனேன்னு வந்துட்டு சொன்னனா? போனேன்னு சொல்லிட்டு இருந்தேல கிப்பி. யாழ ஊர்ல இருந்து தாண்டியா முட்டை களவானதுக்கு வர போறானுங்க. எல்லாம் சொந்த ஊர்லயே கள்ள குட்டங்களா சுத்திக்கிட்டு தெரியாதோதான். கிட்ஸ் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க பாத்துக்க. எங்களதான் சொல்லன்னு நல்லாவே தெரியுது. தெரியுதா? நித்தம் 15 முட்டை 20 முட்டைன்னு கோழிக்கூட்டுல இருந்து காணாம போகுது. ஒன்னால வீட்ல எங்க யாருக்கும் பகல்ல நிம்மதியா 10 நிமிஷம் உறங்க முடியல. எல்லாம் வேலையில முடிச்சிட்டு கொஞ்சம் கிடக்கலான்னு பார்த்தா உன் கோழி நாளா பக்கமா வந்து கொக்கரக்கோன்னு சத்தம் போட்டு எல்லாரும் கண்ணடிச்சு விடாது. பண்ண வைக்கணுமா, யாருக்கும் தொல்லை இல்லாம நீ பண்ண வச்சுட்டு போ. உனக்கு என்னம்மா, உன் புருஷன் 2 காலுக்கு 4 கால்ல சம்பாதிச்சாரு, எல்லாம் பணம் கொண்டு தருவாய். நான் இந்த 50 கோழியை வச்சுக்கிட்டு தான் பிழைக்கணும். இதுல 15 முட்டை 20 முட்டை காணாம போகுதுன்னா, ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் எடுத்து அவருக்கு சின்ன வீட்டுக்கு கொண்டு கொடுக்காரோ என்னமோ. சின்ன பொண்ணு அவரே பத்திரமாத்து தங்கம் பாத்துக்கான். அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசினேன்னா நான் கழுவி போயிடும். பேசாம கிப்பி வெத்தலையில மை போட்டு பார்க்க வேண்டியது. அதெல்லாம் என்கிட்ட வேற வழி இருக்கு. பாம்பாட்டி கிட்ட சொல்லிட்டேன், ராத்திரியோட ராத்திரி மொத்த கோழியும் வேற இடத்துக்கு மாத்திட்டு கோழி குட்டுக்குள்ள 4 பாம்பு பிடிச்சு விட போறேன். வெடிய காலமா நான் எலும்பு முன்னே கோழி கூட தடவதுக்கு வராளுங்க. ஐயோ பாம்பா, எவ்வளவு இருந்தாலும் அந்தால போய் சேரட்டு. இந்த பைப்ல தண்ணியும் ஒழுங்கா திறந்து விட மாட்டாங்க. நூலு போல வந்துட்டு இருக்கு. வான் குடமே எப்ப நிறையன்னு தெரியல. தண்ணியாவது ஒழுங்கா திறந்து விட்டானே குடத்தோட தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வீட்டுல போய் சேர்ந்துடலாம். இது 2 எழுந்து பேட்டமான அநியாயம் பிடிச்ச கதையெல்லாம் கேட்கறதுக்கு இருக்காதுல்ல. ஏக்க கரண்ட் போச்சுலாம் இப்ப, அதான் தண்ணியை ஆஃப் பண்ணிருப்பான். இனிமே இப்படிதான் நூலு போல பாஞ்சுக்கிட்டே இருக்கான். அறிவு கிட்டவே ஞான உதயம் வந்து திறந்து விட்டானா உண்டு. அப்பப்பா, பைப் மூட்டோளுக்கு வந்தாலே ஜாட பேச்சுதான். ஆமாமா, 100 நாள் வேலைகளுக்கு போறேன்னு சொல்லிட்டு சட்டியெல்லாம் தூக்கிட்டு போறாளுங்க. யாரும் ஒண்ணும் பேசல. இந்த ஆத்துல கால் எடுத்து வைக்க முடியல உச்சு. ஏன் உச்சு குடுமி, ஆத்து தண்ணி அவ்வளவு சூடாட்டா வருது. எங்க பார்த்தாலும் குண்டனி வகலங்கள் தான். இழுவன், இந்த பாருக்கிட்ட அவனுக்கு போன் நம்பர் இருக்கல, அவகிட்ட எல்லாரும் நம்பரும் தான் இருக்கு. உன் புருஷ நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காளோ? பாரு சின்ன பொண்ணு, தேவையில்லாம அந்த இழுக்க வேலையை வச்சுக்காத பாத்துக்கான். என்ன வெயிலா இருக்கு. ஆமா, குடத்தை வச்சுட்டு போயிட்டான். எங்க போன நாலு முடி? ஆமா, என் குடத்தை தூக்கிக்கிட்டு அவ குடத்தை அடுத்த நான் தூக்கி வைக்கணுமா? இங்கதான் அவளுக்கு பண்ண செய்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல. வீட்டுல நிமிந்து தூங்குறதுக்கு என்னவா பரவு. இழுவே வாரா பாரு முட்டை கள்ளி. இவ கையெல்லாம் அழுகி போவாதா முட்டை களவாணி எதுக்கு? ஏ இழுவே, செத்துறாத, இங்கதான் இருக்கேன். எனக்கு
குப்பியும் தூக்கிட்டு வரா? பைப்பு முட்டு குடத்தை தூக்கிட்டு வரதுல ஒரு நியாயம் இருக்கு. இழுவே உன்னை உன் வீடு முழுக்க தேடி இருக்கேன். ஓ ஆவிய கூட அங்க காணல. ஆவிய காணலையா? சரி என்ன ஆவட்டு. எனக்காண்டி ஒரே ஒரு உதவி செய்யலுவா. ஏன் குப்பியை தூக்கிட்டு வந்திருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, மாறி மாறி அவளுகளே அடி போட்டுக்கிட்டு பைப்பு முட்டுல மல்லாக்க படுத்துருவாளுங்க. எங்க கூடதான் என் கண்ணை தப்பிக்கிட்டு வராளோ. உச்சி கோழி கூட்டுல கிடைக்க பாதி பாதி முட்டையை பறக்கிட்டு போயிருயா. எப்ப பார்த்தாலும் கோழி கூட்டுக்கு முன்னே நிக்க முடியுமா? பேசாம கோழி கூட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை காவலுக்கு போடு. ஆமா, கோழிக்கு தீனி போடுறதுக்கே கொஞ்சம் பணம், இதுல காவலுக்காரனுக்கு வர அப்ப அப்படிதான் பறக்கிட்டு போவா. என்னன்னு கேட்கல. இதுல கொஞ்சம் சிறப்பு தந்தையலாம். இந்த குட்டி நேத்து வயர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்ததை எடுத்து குடிச்சிட்டா பாத்துக்கான். எல்லோரும் இந்த குப்பியில ஊத்தி தரைய எழுவேன். குப்பியில ஊத்தி தரணுமா? ஆமா, எள்ளுக்கான ஒட்டை இருந்து அதையும் அபி குடிச்சு தீட்டான். அதான் கொஞ்சம் ஊத்தி தரியா? கொண்டாங்க. நான் குடத்து கீழே இறக்கி வைக்கி சென்னான்னு ஊத்திட்டு வாய்வேன். எல்லோரும் வீட்டுல ஒட்ட ஜெலுசில் இருந்து இருங்க நாளே. அவ்வளவுதான், ஒரு மூடி ஊத்தி குடிங்க காணும். இல்லவே நான் எலுசுல எல்லாம் கேட்டேன். உங்களுக்கு கேட்க கேட்க எலுசுலாம் ஜெலுசுலாம் ஊத்தி கொடுக்கறதுக்கு நான் என்ன மருந்து கடையா வச்சிருக்கேன்? என்ன இல்லவா அவன் என்னமா மருந்து கேட்க நீ தண்ணி ஊத்தி கலக்கி கொடுத்த? ஏக்கா, ஒரு மாசத்துக்கு முந்தி இந்த பங்கஜம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். என்னமோ அவ சொல்லி கேட்டு வயிற்று வலிக்குள்ள ஜெலுசில் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கான். என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச அண்ணலேந்து எல்லோல ஊத்துன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே காலி ஆயிட்டு. ஜெலுசில் ஒரு டப்பா வாங்கி வைக்கலாம் இல்ல வீட்ல? ஊத்துன்னு சொல்லி மொத்தமா காலி ஆயாச்சு. என்னமா ஊத்துனா நான் இங்கே ஊத்தி கொடுக்க? அதுக்கு நீ இப்படியா இல்லவே தண்ணியை ஊத்துவாதல? எல்லோல ஒட்டை இருந்து அதையாவது நான் குடிச்சிருப்பேன். ஆமா, இது ஜூஸ் நினைச்சுக்கிட்டா ஊத்தி குடிச்சிட்டு இருக்குதியா? என்ன இல்லவ கிறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, ஜெலுசில் எல்லாம் அப்படியே குடிக்க கூடாது. குப்பியில கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இப்படி குளிக்கி ஒரு முடி எடுத்து ஊத்தி குடிச்சாதான் வயிற்றுல கிடைக்கிறதெல்லாம் சுத்தம் ஆகும். அந்தால போய் சேரணும்னாலும் சேரலாம். நான் குப்பியில இருந்த மணத்தை வச்சாவது 4 நாள் ஓட்டி இருப்பேன். நீ இப்படி அதுல தண்ணியை ஊத்தி விட்டுட்ட. ஐயே, இதுதான் சுத்தமான மருந்து. இப்ப இதுல ஒரு முடி ஊத்தி வாய ஆணு பழந்துட்டு ஊத்தி பாருங்க, வயற அப்படியே சுத்தம் ஆயிரும். நாளைக்கு வேற அன்னக்கிளி அக்கா வீட்டுல விசேஷம் இருக்கு. சஜுக்கு வேற நிச்சயதார்த்தம். நல்லா வெட்டி விழுங்கணும்னா முத வயித்தை காலி பண்ணிட்டு வாங்க. ஒழுங்கு மரியாதை அவன் வீட்டுல போய் எல்லாம் ஊத்தி கொண்டு வா. இல்லட்டா ஏன் இழுவே இப்படி தண்ணியை ஊத்திட்டாதுல? இப்ப மட்டும் நீ இதுல எலுசுல ஊத்தி கொண்டு வரலன்னு வச்சுக்க, உன் புருஷன் அந்த பாரு கூட போயிருவான் பாத்துக்க. போயிருவானா? பைத்தியம் பிடிச்சவளே. இழுவ 4 முடியே இந்த அடி அடிக்குதியல்னா வீட்டுக்காரர பந்தாடி இருக்கிய போலயே. யாருக்கிட்ட என்ன இழுவ இப்படியா உன அவளை போட்டு சாத்தது? ஏக்க கொல்லாம விட்டுருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க. பொம்பளையா இது? ஒரு நாள் அபிக்கு வயர் வலியா இருக்கு, எல்லோரும் ஜெலுசில் தருவியான்னு கேட்டான். பிள்ளைக்கு ஆச்சேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊத்தி கொடுத்தேன். அதே 4 நேரத்துக்கு காணும். 10 நிமிஷத்துல அடுத்தால வந்து நிக்காவாக்கா. எனக்கு என் வீட்டுக்காரருக்கு வயித்தால போகுதுன்னு சரி பாவம் இல்லான்னு இன்னும் கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருக்கேன். நெத்த இத வயித்துல ஊத்ததுக்கு தானே ஜூஸா? அந்த ஆள அவ கூட பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. பேய்டுவானாம்ல, பேய்தான் பாத்துட்டு இப்படியே சத்தம் போட்டேன்னா இல்லவே உன் உயிர் தான் போகும். கிட்ஸே, உன் கோழி கூட்டுல இருந்து முட்டை பறக்கிறவங்களுக்கு செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேல, பாம்பாட்டி போய் பாரு. 4 பாம்புல 40 பாம்பு பிடிச்சு கோழி கூட்டுக்குள்ள விடு. விடிய காலமா முட்டை பறக்கிறதுக்கு கோழி கூட்டுக்குள்ள கைய போடுவால. 40 பாம்பை ஒன்னோட கொத்தி அந்தால போய் சேரட்டு. ஆமா, 40 பாம்பை பிடிச்சு விடுறதுக்கு நீல பணம் தருவேன். 40,000 ஆனாலும் சொல்லு, நான் ஏன் கை காசு போடேன். ஆமா, பாம்பை பிடிச்சு விடு. நானும் கூட சேர்ந்து சுத்தது. சரி பாவம்னு பார்த்தா அவ கூட போயிருவானா சொல்ல. இன்னைக்கு இப்ப இருக்கு அவனுக்கு. அவ கூட போவியான்னு கேட்டு அடிச்சாத்தேன். நான் என் கிளாஸுக்குள்ள போவேனா? அது பரவே பாக்கெல்லாம் என் இடத்துல வைப்பனா? அது பரவே எங்க மேம் இருக்காவல அவியலுக்கு குட் மார்னிங் மேம் சொல்லணும். அது பரவே அதுக்கு பரவே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்புறம் எங்களெல்லாம் தூங்க வைப்பாவ. ஏன்பா எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவோ? ஏன்ட்டு கேட்க உங்க அண்ணன்ட்டே கேளு. இல்ல, ஒரு எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்குது, இதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கணுமா? இத வீட்லயே பண்ணிட்டு போகுது. சித்தப்பா கோமர்க்கெல்லாம் தருவாங்க. அது பரவே எழுதி போடுவாவ. சொல்லி தருவாவ. ஆனா நாங்க சின்ன பிள்ளை இல்ல, தூங்கினாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ.
என் பேத்தி தூங்குனாலும் யாரும் கேள்வி கேட்பா? அவ தூங்குனாலும் யாரும் கேட்க கூடாது, ஹோம்ஒர்க் எழுதாட்டாலும் யாரும் கேட்க கூடாது. அதுக்கு அவளை வீட்டுல தான் வச்சிருக்கணும். இங்க பாரு, பேச்சு உனக்கு எனக்கும் கிடையாது. தேவையில்லாம நீ ஆஜராவாத சொல்லிட்டேன். இல்ல யாருமே அவள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னா அவளை நீங்க வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கணும். ஆனா அண்ணி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கீங்க பாத்தீங்களா? அத பத்தி நீ உங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும். அடி எடி, இன்னும் 10 நிமிஷத்துல நீ மேல வந்திருக்கணும். ஹோம்ஒர்க் எல்லாம் யார் எழுதுவா? ஹோம்ஒர்க் எல்லாம் இல்ல. இங்க பாரு, நாளைக்கு லீவுனால நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க உனக்கு. சென்னன்னு மேல வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு தூங்கணும். எப்ப ஆனாலும் இன்னைக்கு நீ எழுதுனதுக்கு பிறகுதான் தூங்க விடுவேன். தமிழ் சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்னப்பா? இல்லம்மா, கனி வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அவங்க என்னடானா விக்கி வாழ்க்கை அப்படி இருந்துதான். கனியை நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுல அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்பதான் நீ வந்துட்டியே, பேசிட்டு பூவை வச்சுட்டு வந்துடலாம். சரிப்பா, எப்போன்னு சொல்லுங்க, போய் பேசிட்டு வந்துடலாம். நாளைக்கே போலான்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாள் தள்ளி போட்டாச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னா உனக்கு இது தெரியாது பத்தியா? நாளைக்காப்பா? ஆமாம்மா. ஏன் வேற எங்கேயாவது போறீங்களா? ஆமா மாமா, நாளைக்கு ஜெஸ்ஸி மேம்க்கு என்கேஜ்மெண்ட். ஓ, அந்த பொண்ணுக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆமா, பையன் வீட்டுல உள்ளவங்கள விக்கிக்கு ரொம்பவே தெரியும். சஞ்சய் அண்ணா ஃபேமிலி தான். ஓ, சஞ்சயோட ஃபேமிலி தானா? ஆமா மாமா, அதனால நாங்க அங்க கண்டிப்பா போக வேண்டியதா இருக்கும். அப்ப என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு நீங்க போயிட்டு வாருங்க. 3 மணிக்கு போல நம்ம கனி வீட்டுக்கு போலாம். 3 மணிக்கா? ஆமா, 3 மணிக்கு உனக்கு என்ன வேலை? 3 மணிக்கெல்லாம் போக முடியாதுப்பா. ஏம்மா? ஜெஸ்ஸி மேமுக்கு பாத்திருக்க பையன் விக்கிக்கு மட்டும் தெரிஞ்சவங்க கிடையாது. வேற? கனி அம்மாவோட அக்கா பையனை தான் ஜெஸ்ஸி மேமுக்கு பாத்திருக்காங்க. ஓ, அப்பனா அண்ணனா? ஆமா, அதனால 3 மணிக்கெல்லாம் அவங்க வீட்லயும் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க. எப்படியோ எனக்கு தோணிட்டு தமிழ், நாளைக்கு பேசி முடிச்சிடணும். 6 மணிக்காவது வீட்டுக்கு வருவாங்கல்ல, 6 மணிக்கு போல போயிட்டு வரலாம். சரிப்பா. என்ன அதிசயமா இருக்கு, கூப்பிட்டோன்னு வரேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன நீங்களா ஓவரா சீன் போடுறதுக்கு? நான் சீன் போட்டதை நீ பாத்தியா? எடி, இன்னும் 10 நிமிஷத்துல ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு மேல வரலன்னு வச்சுக்கா, கடகடான்னு இழுத்து ரூம்ல கொண்டு போட்டுறேன் பாத்துக்கா. நீ ரூம்ல வந்து எழுதினா போதும், இங்க இருந்தெல்லாம் எழுத வேண்டாம். ஏம்மா? இங்க அவளுக்கு செல்லம் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாரும் இருக்கீங்க. கண்ணா பின்னான்னு கிரிக்கெட் அவ பாட்டி கிளம்பி போயிருவா. அதுவும் சரிதான். மறைச்சுக்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரத்துல வந்துரு. இங்க பாரு, நீ சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சாதான் உங்க அப்பா கூட விளையாட முடியும். நாளைக்கு ஜெஸ்ஸி ஆண்டி என்கேஜ்மெண்ட் கூட்டு போவேன். அப்படி இல்லைன்னா உன்னை இங்கே போட்டு போயிருவான். என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எங்க சீன் போட்டேன்? வேலை இருக்குப்பா எனக்கு. கண்டிலா என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? ஆமா, அவகிட்ட போய் உடனே வாரன்னு ஒத்துக்கிட்டான்னு போய் கேட்டா, அவ என்னங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு எதிரா இருந்திருக்கா? அப்போ நான் அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு எதிரா இருக்கலாம்னு சொல்றீங்களா? சொல்லிதான் தெரியணுமா? அதான். ஆனா அவ வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரி எல்லாம் துடிச்சுக்கிட்டு தெரியுதேனா? எனக்கு வேலை இருக்கு. வாமுஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஒன்னிய மட்டுமா அவ கொடுமைப்படுத்தா? இசை சொல்லு, அது பிறகு கிளாஸ்ல என்ன பண்ணுவ? ஏன் மக்களே? என்ன பாட்டி? உனக்கு எனிமே இந்த தமிழ் தானே? எனிமையா? அத்தை, எந்த குழந்தைக்கு அவங்க அம்மா எனிமையா இருப்பாங்க? நீ சொல்லு தங்கம். எனக்கு எதிரி உங்க அம்மா, அதே மாதிரி உனக்கு எதிரி உங்க அம்மா தானே? குழந்தைகிட்ட கேட்க கேள்வியா இது? என்னை மாதிரி தானே அவ குழந்தைய அவ கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்கா. நாளைக்கு லீவ் இருக்கு, ஆனாலும் இழுத்து கூப்பிட்டியா பாரு. எதுக்கு? அங்க கொண்டு போட்டு எழுதலைன்னா அடி சாத்தனம்ல. அதுக்குதான் அவ ரூமு கூப்பிடியா? இல்லனா இங்க வச்சு எழுத வைக்க மாட்டாளா? அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மண்டை கலண்டா அப்படிதான் இருக்கான். இப்போறவு நாளைக்கு லீவ் இருக்கு, அந்த குழந்தைய நாளைக்கு எழுத வச்சா என்னவாய்? இதான் குழந்தைகள் பாட்டிமார்கிட்ட வளர்ந்தா செல்லம் வச்சு கொடுத்தே கெடுத்துருவியா? அது நம்ம கரெக்ட் தான். இல்ல நான் சொல்ல எதையுமே நீங்க காதுல வாங்க மாட்டீங்களா? குறவு, நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் வீடு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம். காலையிலே அங்க கூட்டு போயிருவாங்க. வந்ததும் எழுதுவானா நினைக்கிறீங்க? இதுல அப்பா வர கனி வீட்டு கூப்பிடுறாங்க. எழுதி முடிச்சிட்டாள்னா அதுக்கப்புறம் அவளையும் தொல்லை பண்ண வேண்டாம். இப்படி நல்ல அம்மாவா யோசிக்கிறாங்க. நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் பேத்திக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதியா? ஏன் தங்க, எனக்கு எனிமி உனக்கு எனிமி தானே? இல்ல பாட்டி, எங்க அம்மா எனிமின்னு சொல்லாதீங்க. அப்படி செல்லம். இப்பதானே உன்னை கொடுமையா படுத்ததா சொன்னேன். பாட்டி, எங்க அம்மா பாவம். அதானே, எங்க இசைன்னா சும்மாவா? அவங்க அம்மாவை யாருக்கிட்டயாவது விட்டு கொடுத்துருவாளா? இல்ல, நீ கொஞ்ச நேரம் வெப்ராளப்படாம சும்மா இரு. ஏன் தங்க, அப்ப நீ இந்த பாட்டிக்கு சப்போர்ட் இல்லையா? பாட்டி, எங்க அம்மா பாவம். எங்க அம்மாக்கு யாருமே எனிமி இல்ல. எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்ட். அதான், எங்க செல்ல குட்டிக்கு அவங்க அம்மா ஃப்ரெண்டு. போ, நீயாவது எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன். நான் உங்க பக்கம் தான் பாட்டி. ஆனா எங்க அம்மா பாவம். நான் நல்லா படிச்சாதானே நல்ல ஆளா வருவேன். மினி தங்கலாம் நல்லா படிச்சதனால தான் இப்ப ஊசி போட முடியுது. அதனால நான் நல்லா படிப்பேன். நான் படிக்காட்டா எங்க அம்மா என்ன அடிக்கதான் செய்வாங்க. பாட்டி சொல்லு தங்கம், நீ பேசியதுல மட்டும்தான் எனக்கு பிடிக்காத கருத்தா இருந்தாலும் கேட்க தோணுது. ஆமா, மருமக வேண்டாம், பேத்தி மட்டும் போதும். ஆமா, உங்க அப்பனை 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தது நான்
படிச்சிருவாங்க. குட்டி பிள்ளைலையா? இல்ல, கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு. இப்ப இசை சின்ன பிள்ளை இல்ல. படிக்காட்டா அவ அம்மா திட்டுவாங்க. நல்லா படிச்சாதானே பாட்டி நானும் எங்க அம்மா மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஆமா ஆமா, நீ நல்லா படிச்சாதான் எல்லா பிள்ளைங்களுக்கும் நீ பாடம் சொல்லி கொடுக்க முடியும். இப்ப எங்க அம்மா உங்களுக்கு ஃப்ரெண்டா எனிமியா? எனக்கு எனிமி தான் உங்க அம்மா. அப்ப போங்க, நான் சண்டை தான் உங்ககிட்ட. கிளவிக்கு போய் ஃபேன போடு. ஏடி வயசு காலம் நானா இல்ல நீயா? வயசாவி கால் முட்டி எல்லாம் தியாஞ்சி சிலம்பல நடக்கவும் கையாம நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல மூளை வளர்ச்சி உள்ள பிள்ளை என்னட்டு சொல்லலாம். பாட்டி நீங்க உட்காரு. உனக்கு தண்ணி வேணுமா காத்தி வேணுமா ஃபேன போடட்டான் கேட்கும். கால் வலிக்கா பாட்டி, கால் எலும்பல தடை விடட்டான் கேப்பாட்டி. நீ என்னடா நான் வந்த நேரத்துல இருந்து கிளவி காப்பிய போடு தண்ணிய ஊத்து ஏன சுச்ச போடுன்னு சொல்லிட்டு என்னை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கட்டி. நானும் பாவம் மாப்பிள்ள தம்பி பிள்ளை தனியா கூட்டு வச்சு அங்க வேலையா செஞ்சு பிள்ளை கஷ்டப்படும் என்ன சொல்லிக்கிட்டு நீ சொல்லியதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டி. நீ என்னடா கிளவின்னு கூட பார்க்காம என்ன வேலையா வாங்கிக்கிட்டு இருக்க கிளவி. இப்ப உனக்கு பேர பிள்ளைகள் வருதுன்னு வச்சுக்க. ஏடி நீ பின்ன யாரு? கிளவி உன் பேர பிள்ளைகளோ குழந்தைய பெத்து உன் கையில தராவன்னு வச்சுக்க. மத பிரியா தர போறா. அதை சொல்லியதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஏடி குழந்தையில கண்டு செய்யலாம். கால மாடு போல வளர்ந்துருக்கலாம். உன்னை நம்பி இல்லாட்டி ஒரு போலீஸ்காரன் உன் வீட்டுல இருக்கான். அவனே இப்படிதான் வேலை வாங்குவியா? ஏன் குட்டிமா? அல்லப்பறதான் பண்றா சஞ்சய். நீ தானே கன்சீவ் ஆனா? ஆமா. இப்படியெல்லாம் ரகல பண்ணியா பாத்தியா? நமக்கு தெரியும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு அள்ளி விடுறான்னு பாக்கலாம். ஆமா, கிளம்பல பாத்துக்கிட்டே அத குழந்தை மனசுட்டி. ஆமா, உன் போலீஸ் பேரனை இன்னும் குழந்தை நினைச்சுக்கிட்டு இரு. ஏ எலி, அலப்பறதான் பண்ற. ஹலோ, இது ஏன் டைம், நான் பேசதான் செய்வேன். ஏன் பிரியா வந்தாமா இப்படி ஒரு நியூஸ் சொன்னான்? பாவம் போல இருந்தது அது. என்ன நியூஸ்? ஏன் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துருமா? ஓ, அந்த டாக்டர் பர்சனலால வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நீங்க மூக்க நுழைக்காதுங்க. கிளவி நீ சொல்லு. ஏட்டி என்னத்த சொல்ல? உனக்கெல்லாம் நல்ல மாமியாக்காரி, இடுப்பு எலும்ப உடைச்சு வைக்க மாதிரி ஒரு மாமியாக்காரி கிடைச்சிருந்தாலும் நீ திருந்திருப்ப. அது பாவம், அதை போட்டு தள்ளிக்கிட்டு நீ மேலே ஏறி இருப்ப. கிளவி, எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அத்தை இந்த உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. என் அத்தை மாதிரி தங்க யாராவது உண்டா? கல்யாணம் பண்ணி கொடுத்து இம்புடு நாள் ஆகுது. கெட்டினவனா ரோஹித்னு கூப்பிடு, பாட்டிய கிளவின்னு கூப்பிடு. இனிமே என்ன அவா இவனா? உங்க அப்பனா அவன் இவன் கூப்பிடாததுதான் மிச்சம். பயப்படாதுங்கம்மா, அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். சாரா பாவம் பாட்டி, நீ ரொம்ப தான் பண்ற பாத்துக்கா. எடி மாப்பிள்ள எங்க? உன் மாப்பிள்ள ஸ்பீடு போஸ்ட்ல பறந்தாச்சு. எனக்காண்டி பாவம் என் புருஷன் ஒரு நாள் லீவ் போட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. எங்கிட்ட அதை கூட்டு போன? ஹாஸ்பிட்டலுக்கு. மக்கா ஆஸ்பத்திரிக்கா? உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? அதான் வீட்டுக்கு வராம போகுதான். சாரா என்னாச்சு அவருக்கு? ஏமனா இந்த வீட்டுல தானே பிறந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு என்னாச்சுன்னு கேட்க தோணுச்சா உங்களுக்கு? வீட்டுக்கு 2 மாப்பிள்ள, அதனால சஞ்சய் ரோஹித்த மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். என்ன பிரியா, நம்மள எல்லாம் கண்ணுக்கு தெரியாது கண்டியா? என்ன எல்லாம் எல்லாருக்கும் தெரியுதுப்பா. இது ஆளுக்கு உயிர் எடுக்காத. எதுக்கு ஆஸ்பத்திரி போனியா? அம்மா, டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. மக்கா நீ நல்லா தானே இருக்கா? உடம்பு சூடாவே இல்ல, காய்ச்சலும் இல்ல. ஏமக்கா தலை ஏதாவது வலிக்குதா? அப்பப்பா, என்ன அக்கறை பேத்தி மேல? எடி சொல்லுங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனா? எல்லாம் உங்க பிரியா வீட்டுக்காரரு சஞ்சய் ஆஸ்பத்திரிக்கு தான். பிரியாவும் சஞ்சயும் சிரிச்சுட்டே இருக்காங்க. இவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இப்படி சிரிச்சிட்டு இருப்பாங்களா? சாரா வேற சிரிச்சுட்டே சொல்லலாம். ஒருவேளை அதுவா தான் இருக்குமோ? அப்படி இல்லாம நம்ம ஏதாவது கேட்டு பிள்ளை மனசு கஷ்டப்பட்டுட்டுனா பிரியா வாழ்க்கைக்காண்டியே கொஞ்ச நாள் காத்திருந்திருக்காவ. நம்ம கேட்ட அப்படி இல்லைன்னா வருத்தப்பட்டுருவா. ஏன் சாரா, எந்த டாக்டர் பார்க்க போனீங்க? ஸ்னேலா டாக்டரா? அந்த பிள்ளை தானே பிரியாக்கும் பாக்குது. அப்பனா ஒருவேளை அதுவா தான் இருக்குமோ? கிளவி, எங்க அம்மா கிட்டத்தட்ட நெருங்கிட்டாவ. நீ கண்டுபிடி பாப்பா. ஏட்டி ஆஸ்பத்திரிக்கு போனதெல்லாம் சந்தோஷமாட்ட கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு என்ன செய்துட்டி? நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரல கிளவி. இப்படி நாளா வீட்டுக்கு புதுசா ஒரு குட்டி குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஆமா, என் மூத்த பேத்தி பிள்ளை பத்தி என் கையில தர போறாளா? அப்பனா இன்னொரு கைய ரெடியா வச்சுக்கா. சாரா உள்ளதா? கிளவி கண்டியா, உன் மருமக தூக்கியாச்சு. இதுல சஜுக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீலாம் உன் மருமோட பழி வாங்க போறியா? நம்புற மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும்? கிளவி இன்னொரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்றேன். அக்கா, சாரா விளையாடையில இல்ல நீ? அண்ட் இதுல எல்லாம் யாராவது விளையாடுவாங்களாம்? அக்கா எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை சொல்லிருக்க. சாரா, இது உடனே அப்பாக்கு போன் பண்றேன். நாங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அம்மா, எங்களுக்குமே இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. முதைய சொல்லி இல்லாம ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வருத்தம் தானே. என் பிரியா கல்யாணத்தோடயே உன்னை கஷ்டப்படுத்திட்டாவ. ஏதாவது கேட்டா என் பியாச்சி மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு கேட்காமலே இருந்துட்டோம். அடுத்த வீர மாதிரியே நாங்களும் கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கலாம். எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா மக்கா? கிளவி நீதான் பயங்கரமா சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதான் சாரா, நீ உன் மாமியாருக்கு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா எங்களுக்கு அடுத்தது உனக்கு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டவியா. அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குமா? காலையிலே எனக்காண்டிதான் மீட்டிங் கூட அட்டன் பண்ணாம வந்துட்டாரு. நாங்க ஒன்னா போய் சொல்லிக்கிடுவோம். போற வழியில என்ன இங்க இறக்கி விட்டுட்டாவ. ஆனா எலி,
என்ன அலப்பற கண்டியா? ஆமா, உங்களுக்கு மருமகனோ வர போறாங்க. நாங்க தடப்படலாம் தானே சொல்லுவோம். ஆமா, யாருக்கு மருமகனோ? பிரியா எனக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா உன்னை அத்தையும் உன் புருஷனை மாமான்னு தானே கூப்பிடும். ஆமால்ல, என்னையும் உன் குழந்தை அப்படிதான் கூப்பிட போகுது. ஒரே நேரத்துல என் வீட்டு 2 பிள்ளைங்களாம் நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா மக்களே? எல்லாம் வீட்டுக்கு என் புது பேத்தி வரப்போற நேரம். கிளவி, ஆனாலும் உனக்கு கொழுப்பு ஓவர் தானே. சாஜுக்கு அந்த பிள்ளை பேசிக்கிட்டு உங்க அப்பா வந்த நேரம் பிரியா நல்ல காரியம் சொன்னா. நாளைக்கு நிச்சயதார்த்தம், நீ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க பாரு. ஆமா கிளவி, உன் பேரன் எங்க போயிட்டான்? இப்பயே பேசணும்ல. எனக்கு பிள்ளை பிறந்தோன்னு என் பிள்ளைக்கு எவ்வளவு போடுவான்னு இப்பவே கேட்கணும்ல அவன்கிட்ட. அது பிறகு உனக்கு பேரனு கல்யாணம் ஆன உடனே எங்களை மறந்துடக்கூடாதுல. என் பேரன் சிங்கம் டி. ஆமாமா, சாரா சொல்லுது கரெக்ட் தான். அது பிறகு உங்க பேரன் எங்களெல்லாம் மறந்துட்டானா? என் பேரையும் யாருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பாட்டிக்கு பேத்தியோட பேரனுக்கு மேலதான் நம்பிக்கை. மக்கா இப்படி நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை வாயை திறந்தியா? உன் தங்கச்சி அம்மா ஆயிட்டான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னா நாங்க எப்பவோ சந்தோஷப்பட்டிருப்போமே. பாட்டி அவங்களே சொல்லட்டு தான் நாங்க வெயிட் பண்ணோம். எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து தான் சாராவை பெத்தி என் கையில கொடுத்த மாதிரி இருந்து. ஆமா, நேத்து மத்தியானத்துக்கு மேலதான் பிரியா நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு உனக்கு. அதுக்குள்ள பாத்தியா மக்கா, என் 2 பேத்திமாரோட அம்மா ஆக போறாவ. என் பேரனுக்கு கல்யாணமும் முடிஞ்சு என் 2 பேத்திமாரோளுக்கு பிள்ளைகளும் பார்த்ததுக்கு பிறகு அப்படியே பேசி ஏந்துட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். கிழவி நீ எல்லாம் சென்னு போக மாட்டேன். பாட்டி சச்சு அங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம். யாரையோ பாக்கிறதுக்கு போனேமக்கா. பிரியாவ சாராவ இந்த வீட்ல இருந்து போய் எப்படி நாள் ஆகுது? இப்பதான் வீடு நரஞ்சாப்ல இருக்கு. சரி பிரியா, வந்ததுல இருந்து நீ டயர்டா இருப்பலாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாரா, அம்மா, எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு வர சொல்லுவோம் புருஷனை. உன் மாமியார் கிட்ட தான் இந்த நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்கணும். நியாயப்படி பார்த்தா அது பிறகுதான் எங்க கிட்ட சொல்லணும். சொல்லலாமா? அதெல்லாம் அத்தை எதுவும் நினைக்காது. நினைக்க மாட்டாவ, இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து பாத்துக்கணும்ல இதெல்லாம். சொல்லலாமா? பரவிசை பேக் வச்சிட்டு. ஐயே, எனக்கு போர் அடிக்குது. சங்கடாண்டி பாட்டு பாடுங்க. பாட்டா? இல்லனா ரைம்ஸ் சொல்றீங்களா? எனக்குலாம் ரைம்ஸ் தெரியாது. எங்க அம்மைக்கெல்லாம் எவ்வளவு ரைம்ஸ் தெரியும் தெரியுமா? இசை, உங்க சித்தி இருக்காங்க எல்லாம், கனி சித்தி. டேய் அவளுக்கு நிறைய ரைம்ஸ் தெரியும். நம்ம வேணா அவளுக்கு போன் பண்ணி ரைம்ஸ் சொல்லுவோமா? அவளுக்கு தெரியுமா? டேய், என்ன சங்கீதா? உன் லவ்க்கு தண்ணி ஊத்துறதுக்கு குழந்தை இழுக்கிற பத்தியா? சங்கடாண்டி, என்ன இசை? லவ்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, ஆமா பத்தியா? அதெல்லாம் பேட். பேடா? உங்க அம்மைக்கு காதுல போய் சொல்லிட்டு வா. எங்க அம்மா எங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க? தசனனாவா தம்பியக்காவையும் சொன்னானா? அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாவ. ஐயோ, நான் ஒன்னு கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நீ பெரிய ஆளுல மாதிரி கதை விட்டுட்டு இருக்க பத்தியா? குழந்தை எங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் இருந்து கதை விட்டாதான் என்னவா உனக்கு? பொறுக்காதே. LKG தான் பிள்ளை படிக்கியா? எப்படிதான் பிள்ளைக்கு தலைக்குள்ள அடிச்சு ஏத்துவியா? அதான் சொல்றேன்ல அத்தை, ஒழுங்கா படிக்கலனா எந்த ரிப்போர்ட்டை எங்க உருவி மாத்தலாம், எந்த வீடியோவை எடுத்து யாருக்கு அனுப்பலாம் தான் பாத்துக்கிட்டு இருப்பா. இவா வர மாட்டேன். அங்க பாரு, உன்னை எழுத வச்சுட்டு உங்க பாட்டிக்கு நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். நான் எனக்கு பத்தி சோறு போடுறதுக்கு உன் கால் இருந்தா தானே. கால் துருன்னு ஓடி ஆடி வேலை பார்க்கறதுனாலதான் காலை உடைச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சேன்னா எப்படி கிச்சன் பக்கம் போறேன்னு பாக்குறேன். ஓஹோ, எனக்கே குழி தோன்றீங்களா? இருங்க அத்தை வரேன். ஹோம்ஒர்க் எழுதனால வா. என்ன எல்லாரும் ஹால்ல கூடி நிக்கிறீங்க? அத்தான், உங்க பொண்ணுட்ட தான் நாங்க எல்லாம் கதை கேட்டுட்டு இருக்கோம். கதையா? என் பேத்தி என்னமா கதை சொல்ல முடியல? ஹோம்ஒர்க் எழுதாண்டா, பள்ளி கள்ளி வர வர. என் பிள்ளை பள்ளிக்கல்லின்னா சொல்ல. வா இசை, ஹோம்ஒர்க் எழுதானே சொல்லிட்டே இருக்கேன்ல. வா. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. நீ நம்ம போறேன், நீ நடந்தே வா. என் பிள்ளை தூக்கிறது கூட அவளுக்கு கஷ்டம்தான். ஏ தமிழ், ஐயோ, தமிழ் அம்மாடி என்னாச்சு? கால் உடைஞ்சுப்பா, கால் உடைஞ்சி. கண்ணை கீழே வச்சு நடக்கணும். அப்புறம் பேண்ட் பியாத்த போல வாயை பார்த்துக்கிட்டு போனா இப்படிதான் இருக்கும். என்னாச்சு? கால் உடைஞ்சிட்டுங்க, கால் உடைஞ்சிட்டு என்னால முடியல. உடைஞ்சிட்டேன். விக்கி தூக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் உடனே. தமிழ் கால் உடையிற அளவுக்கு நீ விழலையே. அவளே நடிப்புக்காரி. ஐயோ, என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? கால் உடைஞ்சுன்னு சொல்றேன், என்னை தூக்காம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. உன்னை ஓயாம தூக்கிறதுக்கு நீ சின்ன குழந்தையா? எல்லோரும் ஸ்லிப் ஆனதுல காலா உடையும். எங்க கால் உடைஞ்சிட்டுன்னு சொல்றேன், நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறியா? அதான் தூக்குங்க. அவளை தூக்கு. கால் உடையிற அளவுக்கு கீழே விழுந்தா? இவ குணம் எல்லாம் நமக்கு பிடிச்சதுதான். என்ன இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு தான் துரத்துக்கு பாக்கம். என் உயிர் போகுதுங்க. நடிக்கலாம்,
இவள கொலை பண்ணணும்லாம் நம்ம என்னைக்கு நினைச்சது இல்லையே. எல்லோரும் ஜூஸை ஊத்துனா கீழே விழுந்து கிடப்பா. இன்னைக்கு ராத்திரி மட்டுமாவது எழும்பாம இருப்பான்னு நினைச்சேன். கால் உடைஞ்சிட்டுன்னு சொல்லியா? கால் உடையிற அளவுக்கு கீழே விழுந்தா? விழுந்த மாதிரியும் இல்ல, கீழே இருந்த மாதிரி தானே இருந்து. ஆனா ஒண்ணு, பெரிய பெரிய நடிகர்மாரெல்லாம் இவகிட்ட இருந்து தான் நடிப்பு படிக்கணும். என்ன நீ இப்ப வலியெல்லாம் பறந்து போயிருக்குமே. ஆமாமா, கண்டிப்பா. நிஜமாவே அடிபட்டா? இல்லனா உன் மாமியாரை கடுப்பேத்ததுக்காக இந்த நாடகமா? அப்படி ஏதாவதுன்னா சொல்லிடுடி. அப்பா முன்னாடி தூக்கி வச்சிருக்கேன். எதுவும் இல்லைன்னா சொல்லு, நான் கைத்தாங்களா பிடிச்சு கூட்டு போறேன். ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? என் கால் உடைஞ்சு நான் இப்படி இருக்கேன். உங்களுக்கு அம்மா பாக்காங்க ஒரு மாதிரி இருக்கு, கீழே இறக்கி விட்டுறேன்னு சொல்றீங்க. இல்ல அறிவில்லையா உனக்கு? அவ கிடக்கா வாழ்ந்து முடிச்சவா. ஆமா, எல்லாத்துலயும் நான் வாழ்ந்து முடிச்சவான்னு சொல்லிருங்க. அத்தைக்காண்டி என்னை அப்படியே விட்டுறலான்னு பாக்குறீங்களா? அப்பப்பா, இந்த அப்பாக்கு மருமக ஆக்ட் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் கூட நடிக்கிறாரா இல்ல தெரியாம சப்போர்ட் பண்றாரா? ஏதோ ஒண்ணு நல்லா தான் இருக்கு. உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் உண்டுன்னு தெரியும் விக்கி. ஆனா என் உயிர் போற நேரத்துல கூட உங்க அம்மா என்ன தூக்குனா ஏதாவது நினைச்சிருவாங்க, நீங்க வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா? இப்ப என் வருத்தம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் விக்கி. அழாமலே பேச நான் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒண்ணு. ஏங்க, அத்தைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எல்லாம் எப்படி இனிமே காப்பாத்த போறேன்? தமிழ் நான் தான் சொல்லலாம். அவ வாழ்ந்து முடிச்சவா. அவ சொல்லியதுக்கெல்லாம் நீ என்னத்துக்கு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு இருக்க? ஏன் பொங்குதியா? இருங்க, அதான் அடுத்து என்னமோ உங்க மருமக யோசிச்சுட்டா இல்ல. சொல்ல விடுங்க முதல்ல. அவளுக்கு கால் வலியா வாய் வலியா தெரிய மாட்டேங்குது. அவ என்ன சத்தியம் கேட்டு நீ அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பேத்தி எங்க கையில கொடுத்துட்டேன். என்னால முடியல அத்தை. கண்ணீர் வரையல, அழாத. அதனால துக்கத்துல கண்ணீர் கூட வரையல பாருங்க அத்தை. இனிமே இந்த உடைஞ்ச காலை வச்சு உங்க ஆசை எப்படி நாங்க நிறைவேற்ற போறோம்? நேத்து தானே அத்தை என்ன தனியா கூப்பிட்டுட்டு போய் சொன்னியா? இல்லையோ அம்மாக்காரி என்ன தமிழ் கிட்ட சொன்னாலாம்? நானும் உங்களை மாதிரி தான் நிக்கிறேன். அவ சொல்லும் போதுதான் நமக்கே தெரியும். எனக்கே அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ்மா என்ன அப்படி உன்ட்ட இந்த சத்தியம் வாங்கினா? இது பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்காக நீ ஒரு பேத்தி எங்களுக்கு பெத்து தந்துட்ட. ஏற்கனவே நிறைய வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டியா? உடனே இன்னொரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துருன்னு சொன்னாவ. எப்படி இந்த உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு என் அத்தைக்கு ஆசையை நிறைவேற்ற போறேன்? என்னடா ஒரே ஜாலி தான் போல. எனக்கே இப்பதான் தெரியுது. என் மாமியார் ஆசைக்கு நானே தடையா இருந்துட்டேனே. அத்தை சொன்ன மாதிரி காலை கீழே வச்சுதான் நடந்திருக்கணும். என் மனம் என்ன நீ? உனக்கு தமிழ தான் பிடிக்காது, பேர பிள்ளைல பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. உனக்கு அறிவு இல்லையா? அத்தை ஏன்பா திட்டுறீங்க? அத்தை நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே சொன்னாங்க. எது மருமோளே, நான் சொன்னனா? ஆமா அத்தை சொன்னீங்கல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மா பயமா இருக்கு. சும்மா இரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அத்தைக்கு சமைச்சு கொடுத்தாலே சரியாயிடும். இப்ப அவளுக்கு சமைக்கதான் முக்கியம். ஒத்த கால் இருந்தாலும் என் உயிரை எடுக்காம விட மாட்டா. இல்ல அவளை மேல கூட்டு போ. ஏன் குல்ஃபி, என்ன உங்க அத்தைக்கு இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு என்கிட்ட எல்லாம் மொத்த சொல்லியிருக்கணும். அதான் விட்டுட்டு நான் தானே நிறைவேற்றி வைக்கணும். அதான் கண்ணுல 1 கிலோ மிளகா பொடி வாரி போட்ட மாதிரி கண் எரியுதுப்பா. ஆமாமா அத்தா, கல்யாணம் ஆகாத 2 பேர் நாங்க இருக்கோம். என்ன இப்ப ரூம் கூட்டு போறீங்களா? இல்ல குல்ஃபி, நீ மட்டும் உங்க அத்தை உன்கிட்ட வாங்கின சத்தியத்தை என்கிட்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா போதும். அதுக்கப்புறம் நானே எல்லாம் பார்த்துருப்பேன்ல. ஹலோ, நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை. நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை. நீ முதல் அலை. என் கூட வாய்ஸை நான் உனக்கு கதை சொல்லி தரேன். இந்த அக்கா என்ன ஆக்ட் பண்றாங்க ஆதி? இதுல சந்தேகம் என்னன்னா, இந்த அப்பா தெரிஞ்சு கூட சேர்ந்து நடிக்கிறாரா இல்ல புரியாம நடிக்காரான்னு தான். உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் யார்கிட்டயுமே இதை சொல்லல, உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். என்ன? அதான் உங்க அப்பன் அன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாருலாம். ஆமா, அதை என் ஃப்ரெண்டு சிவா ஒழுங்கா பார்த்துட்டு, இது உங்க அண்ணே பேசினது கிடையாது, எல்லாம் கரெக்டா இருந்தாலும் இடையில இடையில வேற ஏதோ ஆட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னான். வீடியோவை ஒழுங்கா பார்த்தா எனக்குமே அப்படிதான் தெரிஞ்சது. அதுக்கு தான் மறுபடியும் அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியா? ஆமா, நீ எடுத்து வேணா ஒழுங்கா பார்த்து பாரு.
என்ன வேலை உங்க அப்பையும் பார்த்திருப்பாருன்னு தெரியலையே. அவர்கிட்ட கேட்டா மட்டும் சொல்லவா போறாரு? இந்த வீட்ல என்ன மாதிரி யோசிக்கிற ஒரே ஆளு நீதான். கொஞ்சம் பொறுமையா யோசிப்பா, அதான் உன்கிட்ட ஷேர் பண்றேன். அடா 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 அடா, என்ன ஒரு ஜோடி பொருத்தம். என் கண்ணே பற்றம் போல இருக்கேன். ஒன்னா இல்லாமலா தனியா இருந்து பேசுவாவன். நம்ம இன்னைக்கு தியேட்டர்ல பார்த்த படம் பிரமாதம்பா. உங்க அப்பனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சின்ன வயசுல இருந்தே நாம இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். எங்கேயாவது நான் தேவையில்லாம லிமிட் தாண்டி இருக்கனா? கிறுக்கு மாதிரி பேசிட்டு போறாரு. அது மனசுலதான் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம 2 பேர் மனசுலயும் எதுவுமே இல்ல. சின்ன வயசுல எப்படி பழகிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கும். ஒன்னா இருந்து பேசினா இப்படிதான் பேசிட்டு போவாரா? அதை விடு, நீ என்ன பண்ண போற? என்னமோ உங்க அப்பன் பண்ணதுல உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குமா. நீ என்ன லூசா? எல்லாரும் விக்கி எத்தானுக்கு தான் நான் என்ன பேசிட்டு இருந்தாவ. அவருக்கு மட்டும்தான் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் இருந்தது. அதனால நம்ம தனியா இருந்து பேசிட்டு இருந்தாதான் அது பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போகுது. அதையும் யோசிப்பியா? என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். நான் கிளம்புறேன். இப்ப எனக்கே மூட் அவுட் ஆயிட்டு. சரி சரி, நீ இப்போ அப்புறம் பேசலாம். இந்த அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? எனக்கு ஆதிக்கு ஏதாவது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரோ? சின்ன வயசுல இருந்தே ஆதி கூட நம்ம இப்படித்தானே பேசிட்டு இருக்கோம். யாருக்கு இந்த வீட்டுல தப்பா தெரியல? இந்த அப்பாக்கு மட்டும் அப்படி தெரியுதோ? அவர் கிடக்காரு. உங்க மடியில உட்கார வச்சிருக்கிறது கஷ்டமா இருந்துன்னா சொல்லுங்க. எதுக்கு பிடிக்காதவங்கள மடியில உட்கார வச்சிருக்கணும்? நான் சொன்னா அப்படி இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழ். எனக்கு காலம் அடிபட்டுடுச்சுன்னா உனக்கு காலை அடிபட்டுதான் இல்லையான்னு அப்பாவை சொன்னதை நீ அம்மாவை வச்சு சொன்னி. அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன வருத்தம்? உங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனா? என்ன கேட்டா இதெல்லாம் கம்மிதான். இல்ல தமிழ், ஏற்கனவே என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. மறுபடியும் இங்க வந்ததுக்கு பிறகு கூட ஒன்னு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க பாரு. இதான் விஷயமா? இல்லம்மா, நீ எவ்வளவு சாஃப்டான பொண்ணு. உன்னையே இந்த மாதிரி மாத்திட்டாங்க பாரு. எந்த விஷயத்துக்கும் உனக்கு போய் சொல்றது கூட வராது. ஆனா இப்ப பாத்தியா, மறுபடியும் நீங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியே இருக்கு. உண்மை சொல்லணும்னா நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கா. அம்மா ஏதாவது வேலை செய்ய சொல்றாங்க, செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அந்த அம்மா திட்டதான் செய்வாங்க. அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எந்த பொண்ணு அம்மாட்ட பேசாம இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி மாமியார் ஒரு வேலை செய்ய சொல்றாங்க, முடியாதுன்னு சொன்னாலும் திட்டதான் செய்வாங்க. ஆனா மாமியார் கிட்ட மட்டும் உடனே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. யாரும் மாமியார அம்மாவா நினைக்கிறதும் கிடையாது, வந்த மருமகளை யாரும் பொண்ணுன்னு நினைக்கிறதும் கிடையாது. மேபி விக்கி நான் அடிக்கடி திங்க் பண்ணிருக்கேன். இந்த வேலையை செய்யும் சொல்லி செய்யாம இருந்தா அம்மாவை ஹக் பண்ணி போமான்னு சொல்ற மாதிரி மாமியாரை ஹக் பண்ணி போங்கம்மான்னு சொன்னா மாமியார பொண்ணா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு புரியல. நான் இந்த வீட்டுல இருந்தேன். அப்போ உங்க அம்மாவை பார்த்து பயந்தே நான் ஒரு வார்த்தை பேசினதில்ல. எனக்கு அவங்களுக்கு பேச்சு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு இந்த வீட்டுல. ஆனா நானும் உரிமையா அவங்கள்ட்ட பேசுறேன், அவங்கள கிண்டல் பண்றேன், இப்போ சண்டை போடுறேன். அவங்களும் உரிமையா என்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இதை நான் அப்பவே பண்ணிருக்கலாம். எனக்கு நம்ம முன்ன மாதிரி அவங்க என்கிட்ட இப்போ இல்லைன்னு தான் தோணுது. நான் பேசாம பயந்து இருந்ததுனாலயே யாரும் இல்லாத அனாத பொண்ணுன்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அமைதியா இருந்ததை வச்சு என் மேல அவங்களுக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அவங்களுக்கு எனக்கு நடுவில் இப்ப முன்ன மாதிரி இல்லாத ஒரு பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், அவங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம அதுல ஜூஸை ஊத்துனது கூட அவங்களா இருக்குன்னு தான் தோணுது. இல்ல விக்கி, உங்களுக்கு அது தெரியல. நிஜமாவே என் மேல துளி அளவு கூட பாசம் இல்லாம இருந்திருந்துன்னா என்கிட்ட சண்டையை பிடிக்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணவும் மாட்டாங்க. சத்தமே இல்லாம எப்படி என்ன வெளியே துரத்தலான்னு தான் பிளான் போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா அவங்க பண்ண எல்லா தப்பையும் புரிஞ்சுக்க தான் போறாங்க. நீ என்ன திடீர்னு அவங்களுக்கு அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட? அப்படியெல்லாம் இல்ல. தப்பு யார் பண்ணிருந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு. நான் சொல்றது இப்ப என் மாமியாருக்கு எனக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சா போதும். ஏதோ சொல்றேன், அதெல்லாம் உனக்கு வர கஷ்டம் வராம இருந்தா சரிதான். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது.